வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுவும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்கன்னு வைங்களேன். நம்ம எப்பயுமே அந்த கிரேவி செய்யும்போது கொஞ்சம் நிறைய கிரேவி வேணும், அப்போ தான் எல்லாருக்கும் வைக்கிறதுக்கு தாராளமாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி கிரேவி செஞ்சிங்கன்னா நீங்கள் தேங்காயெல்லாம் சேர்க்காமலே நல்ல தாராளமாக கிரேவி நிறையா வரும். தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் வச்சு தாராளமாக எல்லோரும் நல்லா நிறைவாக சாப்பிட்லாம். இந்த சிக்கன் கிரேவியை இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டான இந்த சிக்கன் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு நல்ல அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கிலோ சிக்கன் செய்கிறேன். அதனால் 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு அரை கிலோ வெங்காயம் நல்ல நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 4 பழமான தக்காளியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு தோலை உரிச்சிட்டு அதை கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்துருக்கேன். இது கூடவே கண்ணாடி பதமாக வதங்கியிருக்கு பாருங்கள் வெங்காயம். அந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக, அதாவது ஒரு கரண்டி அளவு வெங்காயத்தை எடுத்து இந்த தக்காளி கூடையே போட்டுக்குங்க. கூடவே முந்திரி ஒரு 6லேருந்து 8 முந்திரி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம், அதையும் சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இதை அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி நல்லா வரும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது ஆறட்டும், அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு பார்த்திங்களா. நான் தாளிப்புக்கு எதுவுமே சேர்க்கல, எதுவுமே போட வேண்டாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். 1 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கணக்கில் 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு இப்போ மிதமான தீயில் வச்சுட்டு மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய செந்தூர் மசாலாலேருந்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல கலர் வேணும்னா நம்மளுடைய செந்தூர் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் செந்தூர் தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள், வர கொத்தமல்லி தூள் இருக்கு இல்லையா, அது 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் நம்மளுடைய செந்தூர் கறி மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன். வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க தூள், கறி மசாலா தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்குங்க. எப்பயுமே இந்த மசாலா பொருட்கள்லாம் போடும்போது தீ ரொம்ப மிதமாக இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா அந்த வெங்காயத்துலேயே இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. 2 கிலோ சிக்கன் நல்ல மஞ்சத்தூள், கல்லுப்பெல்லாம் போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த சிக்கன் அதில் சேர்த்து இந்த மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இது வதக்க நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு வரும். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸில் 22 வகையான மசாலாஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் ஆர்டர் போட்டுக்குங்க. உங்களுடைய சமையலை ரொம்ப சீக்கிரமாகவும் மிக மிக சுவையாகவும் செய்கிறதுக்கு பாரம்பரியமான நம்மளுடைய மசாலாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. சிக்கன் வதக்க சிக்கனே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் சிக்கன் எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ், ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் முதல் தரமான பொருட்களை கொண்டு தயாரிக்கிறோம். நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. நீங்கள் அரைச்சிக்க முடியும்னா வீட்டில் அரைச்சிக்கோங்க. இல்லை கடை மசாலா தான் வாங்க போகிறீங்கன்னா நம்மளோட செந்தூர் மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு, தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 1.25 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி வைங்க. நல்ல மசாலாவோட அந்த பச்சை வாசனைலாம் போய் சிக்கன் எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்புறம் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி, வதக்கின வெங்காயம், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, ஒரு 7-8 முந்திரி சேர்ந்து பேஸ்ட் அரைச்சிருக்கோம். அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துருவோம். நான் இதில் தேங்காவே போடல, ஆனால் எவ்வளோ தாராளமாக கிரேவி வரும் பாருங்கள். மசாலா கூட சேர்ந்து இப்போ சிக்கன் எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த சமயத்தில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. சில பேருக்கு காரம் கொஞ்சம் சுருக்குன்னு தூக்கலாக இருந்தால் பிடிக்குன்றவங்க, பத்தாமல் இருந்துச்சுன்னா இந்த, ஏன்னா நான் செய்கிறது எப்பயுமே ரொம்ப மிதமான காரத்தில் தான் இருக்கும்.
இப்போ கொஞ்சமாக அந்த மிக்ஸியை அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நான் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சிக்கன் கிரேவியோட ஃப்ளேவர் நல்லா வருது. இது 2 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்லியிருக்கேன். 2 கிலோ சிக்கன் செஞ்சுருக்கேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு சின்ன கெட் டுகெதர். அதுக்காக இதே உங்களுக்கு 1 கிலோக்கு செய்ய போகிறீங்கன்னா இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருப்பேன். அதில் பாதி அளவு எடுத்துக்குங்க, அவ்வளோதான். 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு, ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் எண்ணெய் நல்லா ஜம்முன்னு பிரிஞ்சு வந்திருக்கும். சிக்கனும் கரெக்டாக 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு டோட்டலாக சிக்கனே நல்லா வெந்துடும். இப்போ நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, எப்பயுமே நான் கொத்தமல்லி ரொம்ப தாராளமாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த ஃப்ரெஷ் கொரியாண்டரோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அவ்வளோ பிடிக்கும். அதனால் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மரில் வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்படியே அந்த கிரேவியோட கரெக்டான அந்த பக்குவம் வந்துடும். அதோடு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சப்பாத்தி, பரோட்டா, தோசை, ஆப்பம், ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். புலாவ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிப்பியில் மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.